வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்தியன் ஜியோகிராஃபினுடைய பார்ட் 2. அதாவது 10th புக்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போறோம். நம்ம ஹிமாலயாஸ் இமயமலை வந்து பார்த்திருந்தோம். இதுல நம்ம வந்து பார்த்தோம்னா வடபெரும் சமவெளிகள்ல இருந்து ஆரம்பிக்கணும். சோ இந்த லெசன் இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சிருவோம். வடபெரும் சமவெளிகள். சமவெளி ஆக்சுவலா இந்த பாடத்தை நம்ம வந்து தொட்டு கும்பிடணும். நான் படிக்கும்போது இந்த டாபிக் கிடையாது. ஏன்னா சமச்சீருக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த கண்டென்ட்டை வந்து இங்கிலீஷ்ல தான் படிக்கணும். சமவெளி அப்படின்னா பிளைன் இருக்கும். பீடபூமி அப்படின்னா பிளேட்டியூன் இருக்கும். இந்த பிளேட்டியூ அப்படிங்கிறத பீடபூமி தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பட்டவாடு எனக்கு தான் தெரியும். டிக்ஷனரி எடுத்து தொலவும் தொலவி ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து இங்கிலீஷ்ல கண்டுபிடிச்சு அப்ப இது சமவெளின்னு சொல்லும் போது ஏதோ சமமா இருக்கு. பீட பூமின்னு சொன்னா பீடம் உயர்வா இருக்கக்கூடியது. ஒரு வாத்தியார் நின்று பாடம் நடத்துறா பீடம் சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு தமிழ்ல சொல்லும் போதே உள்ள வந்துரும். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. பிளேட்டியூ அப்படிங்கிறது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த பாடம் வந்து பார்த்தோம்னா நமக்கு படிச்சா நல்லா புரியும். ஆனால் படிச்ச உடனே புரிஞ்சிடாது. சாதாரணமா இப்ப நான்லாம் பார்க்கும்போது என்னோட ப்ரிப்பரேஷன் பீக்ல ஒரு நாளைக்கு ஒரு 60 பக்கம் படிப்பேன். ஆனா இந்த மாதிரி ஜியோகிராஃபி வந்து அப்படி படிக்க முடியாது. ஒரு பாடம் ஒரு 7, 8 பக்கத்தை கரெக்டா படிச்சு புரிஞ்சு வைக்கிறதே கஷ்டமான விஷயம். அவ்வளவுதான் நமக்குள்ள போகும். ஏன்னா கதை மாதிரி அப்படியே போகாது. ஹிஸ்டரியில குரோனாலஜி இருக்கும். ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் கிளாசிபிகேஷன் வகைப்படுத்துதல். இதை இத்தனையா பிரிக்கலாம், இதை இத்தனையா பிரிக்கலாம், இது எப்படி வரும், அது இதனால இருக்கு, அந்த மாதிரி வகைப்படுத்துறதுதான் இதனுடைய கான்செப்ட். சரியா? இப்போ நம்ம வடபெரும் சமவெளிகள் அப்படிங்கறத பார்க்கணும். இதுல என்னன்னா இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம படிக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய மேப் ரொம்ப முக்கியமானது. எதை படிச்சாலும் இதுக்குள்ள பேர் இருக்கும். சோ இது எங்க இருக்குன்னு நம்ம பாத்துக்கணும். அப்பதான் விசுவலைஸ் பண்ண முடியும். அப்பதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். வெறும் வார்த்தையை மனப்பாடம் பண்ணா ஞாபகம் இருக்காது. சரியா? இப்ப நம்ம வந்து பார்த்தம்போது இமயமலை வந்து பார்த்திருந்தோம். இதுவரை அப்படின்னம்னா இதுவரைக்கும் என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னம்னா இமயமலை சொல்லியிருந்தேன். அதுல மேற்கு மத்திய பகுதி தான் இமயமலை. கிழக்கு பக்கத்துல வந்து பூர்வாஞ்சல் சொல்லுவோம். சோ பூர்வாஞ்சல் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்க்கு டிரான்ஸ் ஹிமாலயாஸ், இந்த பக்கம் சென்ட்ரல் ஹிமாலயா. கேட்க மூணா விட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த மூணுல வந்து பார்க்கும் பொழுது நடுவில் இருக்கிறத ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக் அப்படின்னு மூணா பிரிக்கிறோம். இந்த பக்கம் வெஸ்டர்ன்ல வந்து பார்க்கும் பொழுது காலாஜாபி அப்படின்னு கோடு வேர்டு சொல்லியிருந்தேன். காரகோரம், லடாக், தஸ்கரி, பீர்பாஞ்சல், காலாஜாபி, மேற்கு ஹிமாலயாஸ். இதுல இருந்து என்னன்னா ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக். அதை விட்டு அடுத்து வரும் பொழுது இருக்கக்கூடியது பாபர். பாபருக்கு அடுத்து தாரை. தாரைக்கு அடுத்து நமக்கு வந்து டெல்டா வந்து ஃபார்ம் ஆயிரும். இந்த டெல்டாக்கு மேல இருக்கக்கூடியதான் வண்டல் மண். அதுல பழைய வண்டல் மண் பாங்கர், புதிய வண்டல் மண் காதர். அதுதான் நமக்கு வடபெரும் சமவெளிகள். இது என்னன்னா இமயமலைக்கு 2100 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற மாதிரி இந்த வடபெரும் சமவெளிக்கு 2400 கிலோமீட்டர் நீளம். 2400 கிலோமீட்டர்ஸ். அப்ப இது வந்து பேரலா இருக்கு. அப்படியே இமயமலைக்கு பேரலா இருக்கு. மிகப்பெரிய ஒரு அமைப்பாக வந்து வடபெரும் சமவெளிகள் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னொன்னு இங்க பார்த்தோம்னா தெரியும். நமக்கு 3 ஆறுகள்ல சிந்து நதி அப்படிங்கிறது இந்த பக்கம் தோன்றி அப்படியே இங்கிட்டு பாகிஸ்தான் பக்கம் போய் அரபிக்கடலுக்கு வந்துருது. பிரம்மபுத்திரா இந்தியாவுக்கு அப்படியே இமயமலை சுத்தி இந்த பக்கம் வந்து இங்க இந்த வழியா உள்ள இறங்குது. இந்தியாவுக்குள்ள வரக்கூடியது கங்கை. கங்கைக்கு இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தோம்னா யமுனை, கங்கை, சாரதா, காக்கரா, கண்டக்கு, கோசி இந்த மாதிரி வரிசையா இருக்கு. இங்க இருக்கிற நதிகள் வந்து கங்கையோட சேர்ந்து உள்ள போகுது. ஓகே. இந்த பக்கம் இருக்கக்கூடிய நதிகள் ஏன் அப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடியது சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ், மத்திய உயர்நிலங்கள் அப்படிங்கிறாங்க. விச் மீன்ஸ் நாம வந்து இமயமலை வந்து ஒரு மடிப்பு மலை மடிப்பா உருவாயிருக்குன்னா ஒரு பக்கம் மலை இருக்கு, திரும்ப அதுக்கப்புறம் பள்ளம் இருக்கு, திரும்ப மலை இருக்கு, திரும்ப பள்ளம் இருக்கு. அப்ப நமக்கு வந்து ஏன்னா மடிப்பு மலை இல்லையா, மலை வந்து அடுக்கடுக்கா மடிப்பு இருக்கு. அப்ப அந்த கேப் தான் இந்த சமவெளிகள். அப்ப கேப் பக்கத்துல திரும்பவும் மேட்டு பகுதி இருக்கு. அப்ப இந்த மேட்டு பகுதியில உருவாகக்கூடிய ஆறுகளும் நேச்சுரலா அந்த பக்கம் தான் போகுது. அப்ப இந்த பக்கம் இமயமலை, இந்த பக்கம் மத்திய உயர்நிலம், நடுவுல கேப் இருக்கு. அப்ப இந்த 2 பக்கம் இருந்து ஆறுகள் இப்படி உள்ள போய் அப்படியே நேரா போகும்பொழுதுதான் நமக்கு இந்த ஆறுகள் உருவாக்கக்கூடியதான் இந்த வடபெரும் சமவெளிகள். இந்த வடபெரும் சமவெளிகளுக்கு அப்போ சவுத்துல இருக்கக்கூடியது நம்ம பார்த்தோம்னா தீபகற்ப இந்தியா, பெனின்சுலார். தீபகற்பம்னா 3 பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலப்பரப்பாலும் சூழப்பட்டதுதான் தீபகற்பம். எல்லா பக்கமுமே நீர் சூழ்ந்திருந்தா அதுக்கு பேரு தீவு. இப்ப நம்ம வந்து இதுல என்னெல்லாம் பாக்கி இருக்கு, வடபெரும் சமவெளிகள். அந்த சமவெளிக்கு நம்ம வந்து பாபர், தாரை, அதுக்கப்புறம் பழைய வண்டல் பாங்கர், புதிய வண்டல் வந்து காதரு, அதுக்கப்புறம் டெல்டா வந்துருது. தென் இதுக்கு நம்ம எதை ஸ்பெசிபிக்கா பேர் வைக்கும் பொழுது இந்த பக்கம் ராஜஸ்தான், அந்த பக்கம் வந்து பஞ்சாப், ஹரியானா, அதுக்கப்புறம் கங்கை ஃபுல்லா, அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா. அப்ப இந்த ஆர்டர்ல நம்ம வந்து இதை பிரிச்சுக்கிறோம். அப்படியே கீழே வந்தோம்னா மேட்டு நிலம் சொன்னோமா,
இப்ப மேட்டு நிலத்துல எதெல்லாம் மேடா இருக்கு? ஆரவல்லி ஒரு மலைத்தொடரா இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம்னா, இந்த இடத்துல பந்தல்கண்டு, பாகல்கண்டு, சோட்டா நாக்பூர், ராஜ்மஹால் இது எல்லாமே உயரமான பீக். சின்ன சின்ன மலைகளா அங்கங்க இருக்கக்கூடியது. மேட்டு நிலமா இருக்கு. அத விட்டு கீழ இறங்கணும்னா நமக்கு தக்கான பீடபூமி கோண ஷேப்ல இருக்கு. தக்கான பீடபூமிக்கு வெஸ்ட் சைடு மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு பக்கம் வந்து பார்த்தோம்னா கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு இருக்கு. இதுல சொன்ன இந்தியா வந்து நடுவுல பிராக்சர் ஆயிருக்கு. உடைஞ்சு போயிருக்கு. ஏன்னா இமயமலை உருவாகும் பொழுது வெயிட் தாங்க முடியும் நடுவுல உடைஞ்சு போச்சு. அந்த உடைஞ்சதுல தான் நர்மதையும் தபதி ஓடிட்டு இருக்கு. இப்ப நர்மதையும் தபதி ஓடி போய் கடல்ல கலக்கும் பொழுது அது பிராக்சர் உள்ளுக்குள்ள போகுது. பிராக்சர் வழியா உள்ள போகும்பொழுது போய் கடல்ல அதுவே மிக்ஸ் ஆயிரும். ஆனா இந்த பக்கம் அப்படி இல்ல. இங்க உருவாகிற ஆறுகள்லாம் ரொம்ப தூரம் ஓடி போறதுனால எல்லாத்தையும் அரிச்சு கொண்டு போய் அப்படியே இந்த பக்கம் பூரா படிய வச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நமக்கு வடபெரும் சமவெளிகள்ல டெல்டா வந்து பெரிய டெல்டா, சுந்தரபன் டெல்டா. அதே மாதிரியே நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கிழக்கு பக்கமும் கடல் ஃபுல்லா வங்காள விரிகுடா ஃபுல்லா நமக்கு என்ன பண்ணிடும்னா செடிமெண்டா போட்டு வச்சிருக்கோம். அதான் படிமமா போட்டு வச்சு நமக்கு வந்து களிமண்ணா இருக்கும். அதனாலதான் இந்த பக்கம் இயற்கை துறைமுகம் உருவாகாது. ஏன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் நமக்கு ஆழம் கம்மியா இருக்கும். ஆனா வெஸ்ட் சைடு அப்படி இல்ல. குதிச்சா டப்புன்னு உள்ள போயிருவோம் நம்ம. ஆழம் அதிகமா இருக்கும். ஏன்னா இந்தியா உடைஞ்சு போன பொழுது நடுவுல வந்து நர்மதை தபதி இந்த உடஞ்சல் இருக்கு இல்லையா? அப்ப லைட் அந்த பக்கம் டில்ட் ஆயிடுச்சு. சோ டில்ட் ஆன போது இந்த பக்கம் லைட்டா மேல தூக்கிருச்சு. அது மேற்கு தொடர்ச்சி மலையா இருக்கு. அப்ப இங்க கீழ் போச்சுன்னா டப்புன்னு உள்ள போயிருவோம். அப்ப எந்த பக்கம் இயற்கை துறைமுகம் இருக்குன்னா மேற்கு பக்கம். செயற்கை துறைமுகம் எந்த பக்கம் இருக்குன்னா கிழக்கு பக்கம் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கும். சோ இதுல இருந்து நம்ம கண்டென்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். வடபெரும் சமவெளிகள் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா 3 ஆறு தான் நமக்கு இமாலயன் ரிவர்ஸ். அதுல ஒண்ணு வந்து அப்படியே பாகிஸ்தான் வழியா உள்ள போயிருது. இன்னொன்னு வந்து இந்தியா திபெத் இந்தியாவை சுத்தி உள்ள இறங்குது. நமக்கு எங்கன்னா அருணாச்சல பிரதேஷ் வழியா உள்ள இறங்குது. கங்கை தான் நமக்குள்ள ப்ராப்பரா போகக்கூடியது. கங்கைக்கு பக்கத்துல மேட்டு நிலங்கள் இருக்கிறதுனால இங்க மேட்டு நிலங்களை உருவாகிற ஆறும் இங்க இந்த பக்கம் வருது. இமாலயன் ரிவர்ஸ் இல்ல வருது. அதுலதான் வடபெரும் சமவெளிகள் ஃபார்ம் ஆகுது. 2400 கிலோமீட்டர் நீளம் சொல்லியிருக்கேன். அகலம் பாருங்க மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி 240 இருந்து 320 கிலோமீட்டர் வரை காணப்படுகிறது. அப்ப இது வந்து பார்த்தோம்னா ஆறு வந்து அதிகமா இருந்ததுன்னா நமக்கு வந்து அது படிய வைக்கிற பரப்பு வந்து குறைவா இருக்கும். அப்ப ஆறு வந்து நமக்கு பெரிய ஆறா இருக்கு அப்படின்னம்னா என்ன பண்ணோம்? ஆறே ரொம்ப தூரத்துக்கு இருக்கும். ஆனா நமக்கு சமவெளி வேணும்னா கொஞ்சம் ஆறு இருக்கணும், கொஞ்சம் சமவெளிகள் இருக்கணும். இதான் கான்செப்ட். வட இந்திய பெரும் சமவெளி மேடு பள்ளமற்ற ஒரு சீரான சமதள பரப்பு. மேடு பள்ளமே இல்லாம ஒரு பிளைன். அங்க இருக்கக்கூடிய விளைச்சலை யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்தியா. அப்படின்னு தான் அந்த காலத்துல எம்பையர் ஃபார்ம் ஆகும் பொழுது கங்கை சமவெளிக்கு தான் பெரிய போராட்டமே நடக்குது. அடுத்து பாபர். பாபர் அப்படின்னா நான் சொன்னேன் பாபரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மலையில சிவாலிக்க தாண்டி உருட்டி கொண்டு வரும். பெரிய பெரிய கல்லா உருட்டிட்டு வரும். பவுல்டர்ஸா உருட்டிட்டு வரும். உருட்டிட்டு வந்ததை பூரா அங்கேயே போட்டு வச்சிரும். அந்த ஆறு அங்க போட்டு வச்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள தண்ணி வந்து டிசப்பியர் ஆயிரும். சோ அப்ப டிசப்பியர் ஆயிருது அப்படின்னா காணாம போயிருது. தண்ணியை காணாம போயிருது. இது கொடுத்துருப்பாங்க பாருங்க. படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகள் அசார்டட் அன்அசார்டட் கடையில ஸ்வீட் வாங்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஸ்வீட் தருவாங்கல்ல அந்த மாதிரி ஆறு என்ன பண்ணிருக்கு பாபர்ல எல்லாத்தையுமே பலதரப்பட்ட படிவுகள் அந்த இடத்துல உருட்டிட்டு வந்து போட்டு வச்சிருக்கு. இதுல நீர் உள்வாங்கப்பட்டு மறைந்து விடுகின்றன டிசப்பியர் ஆயிருது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதோட அகலம் நீளம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து தராய். தராயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈரப்பதம் மிக்கது. பாபருக்குள்ள உள்ள போன தண்ணி உள்ளுக்குள்ளேயே டிராவல் பண்ணி திடீர்னு குபு குபு குபுன்னு ஊத்தா எந்திரிச்சு வரும். அது ஈரப்பதம் மிக்க பகுதியா இருக்கும். மார்ஷிலேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நமக்கு ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பார்த்திருக்கோம். நம்ம ஈரநிலங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக வேர்ல்டு வெட்லாண்டு February 2 1971 ராம்சர் கன்வென்ஷன். இதுல பாபர் பகுதிக்கு தெற்குல பாபருக்கு அடுத்து நம்ம ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக்கு பாபரு, அதுக்கு அடுத்து தாரை இருக்கு. ஏன்னா பாபருக்கு தெற்கதான் தாரை இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தம்போது நல்ல காடுகள் நிறைய இருக்கும். ஏன்னா ஈரப்பதம் மிக்க பகுதி இல்லையா? அப்ப காடுகள் வந்து நிறைய வளரும். இந்த காடுகளை அழித்து சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இன்னொன்னு முக்கியமானது இந்த தாரை அப்படிங்கிறது பிரம்மபுத்திரால தான் நமக்கு ப்ராப்பரா இருக்கு. அதாவது இமயமலை விட்டு இறங்கும் பொழுது நமக்கு கங்கை சமவெளியை விட பக்கத்தில் இருக்க பிரம்மபுத்திரால தான் ஈரநிலம் அதிகமா இருக்கிறது. அடுத்தது பாங்கர். பாங்கர்னா பழைய வண்டல் மண். பழைய வண்டல் மண் அப்படின்னா ஆறு ஓடும் பொழுது ரொம்ப தூரத்துல கொண்டு போய் வண்டல் மண்ணை எப்பயோ போட்டிருக்கோம். அவ்வளவு தூரம் வரைக்கும் அதுக்கப்புறம் வராது. ஆனா ஒவ்வொரு வருஷமே வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது கொஞ்சம் பக்கத்துல வந்து புது வண்டல் மண் போட்டுட்டே இருக்கும். அப்ப ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடியது பழைய வண்டல் மண், பக்கத்துல இருக்கக்கூடியது புதிய வண்டல் மண். இந்த பழைய வண்டல் மண்ணுக்கு பாங்கர்னு சொல்லுவோம், புதிய வண்டல் மண்ணுக்கு வந்து காதர்னு சொல்லுவோம் நம்ம. இன்னொன்னு வண்டல் மண்ல என்னன்னா நமக்கு என்பிகேன்னு சொல்லுவோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். தலைச்சத்து, மணிச்சத்து, உயிர் சத்து. இது மூணுல நைட்ரஜன் வந்து வண்டல் மண்ல கம்மியா இருக்கும். நைட்ரஜன் எதுல அதிகமா இருக்கும்? யூரியால அதிகமா இருக்கும். அப்ப நம்ம பசுமை புரட்சி பண்ணும் பொழுது யூரியாவை அதிகமா போட்டுதான் நம்ம விளைச்சல் அதிகப்படுத்தணும்.
ஸோ டெல்டா இப்ப நம்ம மேல இருந்து அடிக்கிட்டே வரும்போது ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக்கு, அதுக்கப்புறம் பாபரு, அப்படியே நம்ம டிராவல் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இமயமலை உச்சியில இருந்தோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்துகிட்டே இருக்கோம். பாபரு, அடுத்து தாரை வந்தோம், அதுக்கப்புறம் பழைய வண்டல் தாண்டிட்டோம், புது வண்டல் தாண்டிட்டோம். அடுத்ததா என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா டெல்டா. டெல்டாக்கு தான் நான் சொன்னேன், நானு போன இதுலயே சொல்லியிருந்தேன், பொன்னியின் செல்வன்ல கல்கி அவர் சொல்லியிருப்பாரு, டெல்டா வந்து உருவாகிறதுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா, நமக்கு அது கடல்ல போய் கலக்கிற பகுதி, நிறைய கிளைகளா வந்து பிரிஞ்சு போய் கலக்கிறது டெல்டா. அது எவ்வளவுலாம் எடுத்து இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா படிய வைக்கும். ஏன்னா ரொம்ப தூரம் ஓடி வரும் பொழுது நிறைய மண்ணெல்லாம் அரிச்சிட்டு வந்திருக்கும். இந்த பக்கம் கடல்ல போய் கலக்கும் போது கடல் வந்து வான்னு சொல்லி வாங்கிக்க போது அது ஒரு ரெசிஸ்ட் பண்ணும். அப்ப லைட்டா ஸ்பீடு குறையும் பொழுது அது உள்ள இருக்கக்கூடிய படிமங்கள்ல அப்படியே கீழே படிய ஆரம்பிக்கும். அப்படித்தான் டெல்டா உருவாகுது. ஆனா இதுவே நர்மதையில டெல்டா உருவாகாது. ஏன்னா நர்மதைங்கிறதே பிராக்சர்ல ஓடிட்டு இருக்கு. அப்ப எதையுமே அரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது கேப்ல தான், ஒரு கால்வாய் வெட்டி வச்ச மாதிரி கேப்ல ஓடிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணும்னா நர்மதை ஸ்ட்ரெயிட்டா போய் கடல்ல கலக்கும். இப்ப நர்மதை கடலில் கடக்கும் இடம் டெல்டா கிடையாது. அதுக்கு பேரு எஸ்தூரி. கஸ்தூரி இல்ல, எஸ்தூரி. எஸ்தூரி அப்படிங்கிறது நமக்கு டெல்டா உருவாகாம கடல்ல ஸ்ட்ரெயிட்டா தண்ணி கலக்கிறது. இந்த பக்கம் டெல்டா ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த படிவுகள் நிறைய வண்டல்மண் படிவுகளா உருவாகும் பொழுது இதுல உயர்வான பகுதியை சார் எனவும் தாழ்வான பகுதியை பில்ஸ் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஆல்ரெடி ஒரு குரூப் 1 பிலிம்ஸ்ல கேட்ட கேள்வி, சார்ஸ் அண்ட் பில்ஸ். அடுத்தது இப்ப நம்ம என்னன்னா பொதுவா நம்ம பேர் வச்சோம், ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக்கு, பாபரு, தாரை, அதுக்கு கீழே நம்ம வந்து பாங்கரு பிளஸ் வந்து காதர்னு பொதுவா பேர் வச்சோம். டெல்டா வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கு நம்ம இடம் ஸ்பெசிபிக்கா பேர் வைக்கும் பொழுது, அதாவது ராஜஸ்தான், ராஜஸ்தானுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா மேல இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா. இல்ல ராஜஸ்தான் அப்படிங்கிறது கொஞ்சம் பாலைவனம் இருக்கக்கூடிய பகுதி, பாதி பாலைவனமாவும் பாதி சமவெளியாவும் இருக்கு. இன்னொன்னு நமக்கு பஞ்சாப், ஹரியானா, அதுக்கு பக்கத்துல கங்கை, அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா. சரியா? இப்ப ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் 1.25 லட்சம், 1,75,000 சதுர கிலோமீட்டர், 1.25 லட்சம். இதுல அவ்வளவு அதோட பரப்பளவு. லூனி அப்படின்னு ஒரு ஆறு கொடுத்திருக்காங்க. லூனிக்கு என்ன கேள்வினா, கடலில் கலக்காத ஆறு லூனி. கடல்லே கலக்காது, போய் அப்படியே பாலைவனத்துக்குள்ள டிஸ்அப்பியர் மறைஞ்சு போயிடும். அடுத்தது சரஸ்வதி. சரஸ்வதி அப்படிங்கிறது முன்னாடி இருந்திருக்கு. கங்கா, யமுனா, சரஸ்வதி, இது மூணும் சேர்ந்து கலந்து உருவாகிறதா பிரயாக்ராஜ். அந்த பிரயாக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு அலகாபாத். இப்ப சரஸ்வதி வந்து கிடையாது. அதுல சாம்பார் ஏரி அப்படின்னு சொல்றாங்க. சாம்பார்ல உப்பு அதிகமா இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒரு உப்பு நீர் ஏரி. சாம்பார் ஏரி, புஷ்கர் ஏரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஜெய்ப்பூருக்கு பக்கத்துல வந்து சாம்பார் ஏரி இருக்கு, ராஜஸ்தான்ல. அடுத்தது தார் பாலைவனம். தார் பாலைவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு புக்ல, சில புக்ல தப்பா இருக்கு. 7வது மிகப்பெரியதுன்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா அது 17வது மிகப்பெரிய பாலைவனம், 9வது ஹாட் டெசர்ட். ஏன்னா டெசர்ட்டை பொறுத்த வரைக்கும் குளிர் பாலைவனம் இருக்கு. நமக்கு லடாக் வந்து குளிர் பாலைவனம், ஆனா நமக்கு இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஹாட் டெசர்ட். இதுல பாலைவனம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்க ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய 3/2 பங்கு இருக்கு அப்படின்னு போடுறாங்க. அதாவது ராஜஸ்தான் 3 பங்குனா அதுல 2 பங்கு பாலைவனம் தான் இருக்கு. பாலைவனம் இருக்கக்கூடிய பகுதியை மருஸ்தலி அப்படின்னு சொல்லுவோம். மருஸ்தலி ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட் இதுல. அடுத்தது பஞ்சாப், ஹரியானா. இப்ப ராஜஸ்தானுக்கு பக்கத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், பஞ்சாப், ஹரியானா வர்றோம். இதை பார்க்கும்போது லைட்டா உள்ள மேப்பை பார்த்துக்கணும். இதுதான் டெசர்ட், ராஜஸ்தானுடைய பாலைவனம். இதுல கொஞ்சம் பகுதி வந்து ஃபுல்லா பாலைவனமா இருக்கு. ஏன்னா 3ல 2 பகுதி பாலைவனமா இருக்கு. ஒரு பகுதி மட்டும் தான் நமக்கு வந்து பிளைனுக்கு வருது. அடுத்து பஞ்சாப், ஹரியானா. இந்த பார்ட், இந்த பஞ்சாப், ஹரியானால வந்து பார்த்தோம்னா விளைச்சல் ரொம்ப ரொம்ப அதிகம். அங்க இருக்கவங்க எல்லாம் லார்ஜ் ஃபார்மர்ஸ். அப்போ இந்த பசுமை புரட்சியினால பயனடைந்தவர்கள் பஞ்சாப், ஹரியானாவை சேர்ந்தவர்கள். ஒரு முக்கியமான ஃபேக்டர். பஞ்சாப், ஹரியானா பொறுத்த வரைக்கும் நமக்கு சிந்து நதியினுடைய துணை நதிகள். அதுல சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீலம், ராவி, பியாசு, சட்லஜ், செனாப்பு, இந்த மாதிரி அதுக்கு வந்து பார்க்கும்போது 5 துணை நதிகள் வருது. இதுல ஜீலத்துக்கு அப்படின்னம்னா நம்ம ஹிஸ்டரியில பார்த்திருக்கலாம். அலெக்சாண்டர் படையெடுத்து வரும் பொழுது அலெக்சாண்டரை எதிர்த்து போரிட்ட மாவீரன் ஐடாஸ்பஸ் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீலத்துலதான் போரஸ் அப்படின்னு ஒருத்தர் போரிட்டார். அதே மாதிரி அலெக்சாண்டர் வந்து எங்க இருந்து பின்வாங்க துவங்கினார் அப்படின்னம்னா பியாஸ்ல இருந்து பின்வாங்க துவங்கினார். மற்ற இடத்துல அவருக்கு வந்து எதிர்ப்பு வந்திருக்கும். இது வந்து பார்த்தோம்னா நமக்கு சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இப்ப கூட நமக்கும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வந்த போது தண்ணி தர மாட்டோம்னு சொல்லி நிறுத்திட்டோம். அதுல சிந்துவோட சேர்த்து 5 துணை நதிகள் சிந்து சேர்க்கும் பொழுது இண்டஸ், ஜீலம், செனாப்பு, இது மூணையும் நம்ம வந்து பாகிஸ்தான் கொடுத்துருவோம். இந்த 3 வந்து பாகிஸ்தானுக்கு சேர்ந்தது. நமக்கு வந்து பார்த்தோம்னா ராவி, பியாசு, சட்லஜ், இது 3 நமக்கானது. அப்ப நமக்கு இதுல வந்து பார்க்கும்பொழுது சட்லஜ், பியாசு, ராவி, இது 3ஓடது. இந்த 3 ஆறுனால் ஏற்படுத்தப்படுகிற சமவெளி தான் பஞ்சாப், ஹரியானா. 1960 போடப்பட்ட சிந்து நதி ஒப்பந்தம், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து பார்த்தோம்னா 1960. இதே மாதிரியே நம்ம கங்கை நதி ஒப்பந்தம் போட்டிருக்கோம். யார் கூடனா பங்களாதேஷ் கூட. அது 1996, 30 வருஷத்துக்குன்னு போட்டோம்.
2026ல அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் நம்ம. கங்கை சமவெளி யமுனை ஆற்றிலிருந்து வங்காளதேசம் வரைக்கும் வந்து கங்கை சமவெளி இருக்கு. அது வந்து 1.25 லட்சம் பார்த்தா இது வந்து 3.25 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து இருக்கக்கூடியது. இதுல காக்கரா, கண்டக்கு, கோசி, யமுனை, சாம்பல், பெட்டுவா இதெல்லாம் கங்கையினுடைய துணையாறுகள். அடுத்து வந்து இதுலயே வந்து நமக்கு வந்து ஆறுகள் துணையாறுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து பிரம்மபுத்திரா சமவெளி பார்த்தோம்னா நமக்கு நார்த் ஈஸ்ட்ல அதுல 56,270 சதுர கிலோமீட்டர் வந்து இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அஸ்ஸாம்ல தான் நமக்கு பிரம்மபுத்திரா வந்து அதிகமா இருக்கு. பிரம்மபுத்திரா ஆறை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது திப்ஸ்ல உருவாகி அப்படியே இமயமலைக்கு பேரலா போய் நாம்சபர்வா அப்படின்னு ஒரு மலை வழியாக திகாங் அப்படிங்கிற இடத்துல உள்ள நுழையும். அப்ப அதுக்கு பேரு திகாங் திமாங். அதுக்கப்புறம் தான் அது வந்து பிரம்மபுத்திரா. ஏன்னா அது உருவாகிற இடம் மானசரோவர். மானசரோவர் பிரம்மனுடைய மனசிலிருந்து உருவானதால் அதுக்கு பேரு பிரம்மபுத்திரா என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம்னா இப்ப நார்த்தை தாண்டிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சவுத்துக்கு வர்றோம். நார்த்ல நம்ம வந்து இமயமலைக்கு அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா வடபெரும் சமவெளிகள். வடபெரும் சமவெளிகளை பார்த்துட்டு இன்னும் கீழே வர்றோம். நம்ம அந்த கீழே வர்றது தீபகற்ப பீடபூமி. தீபகற்பம்னா பெனின்சுலார். சோ அந்த பெனின்சுலார் இது வந்து பார்த்தம்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பு. மிகப்பெரிய அமைப்புனா எப்படி மிகப்பெரிய அமைப்புன்னு சொல்லும்போது இந்தியாவுடைய மொத்த பரப்பளவு நம்ம ஆரம்பிக்கும் போது முதல் லைன்லயே பார்த்திருப்போம். 32,77,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதுல 16 லட்சம் 32ல பாதி 16 இல்லையா? அப்ப கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு இருக்கக்கூடியது தீபகற்ப பீடபூமி. 16 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இருக்கக்கூடியது பரப்பு. இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவாக உள்ளது. முக்கியமானது. அடுத்தது என்னன்னா இந்த தீபகற்ப பீடபூமிக்கு சரி தக்கான பீடபூமிக்கு சரி எல்லைகள் போட்டிருப்பாங்க. அது நம்ம பாகுபலி படத்துல எப்படி பதவி இருக்கும் பொழுது வடக்கே குந்தள தேசமாய் தெற்கே வந்து காலகேய அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்து படிச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே 4 பக்கம் இருக்கும். ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம படிக்கும் போது 1,13,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கும். அதுல ஆலம்கீர்பூர், டைமாபாத், ஆலம்கீர்பூர், சுட்டா ஜண்டர் அந்த மாதிரி வந்து சொட்டுகை அப்படின்னு சொல்லி 4 எல்லைகள் இருக்கும். அதே மாதிரி இதுலயும் நமக்கு வந்து எல்லைகளை சொல்லும் பொழுது வடமேற்கே ஆரவள்ளி. ஆரவள்ளி ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடியது. அது பழமையான மடிப்பு மலை ஆரவள்ளி. அடுத்து வடக்கு மற்றும் வடகிழக்கு பந்தல்கண்டு. ஆரவள்ளி, பந்தல்கண்டு, அது பக்கத்துல பகல்கண்டு. பந்தல்கண்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க கைமூர், ராஜ்மஹால். மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கனா நம்ம கீழே வந்துட்டாங்க மேற்கு தொடர்ச்சி மலை. அடுத்து கிழக்கே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. இதுதான் இதுக்கு எல்லையா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது அப்படியே என்ன பண்ணணும்னா ஒரு தடவை வாசிச்சுட்டு மேப்புக்கு போயிடணும். மேப்ல இங்க பார்த்தோம்னா நமக்கு ஆரவள்ளி இங்க இருக்கு, ஆரவள்ளி இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா பந்தல்கண்டு இங்க இருக்கு. மேல வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ். தக்கான பீடபூமி அப்படிங்கிறது நமக்கு இங்க இருக்கக்கூடியது. அதுல நமக்கு வந்து பார்த்தோம்னா தீபகற்ப இந்தியா அப்படின்னா இன்னும் மேல வரைக்கும் கிட்டத்தட்ட டெல்லி வரைக்குமே நமக்கு தீபகற்பம் வந்து நீளுது. ஆரவள்ளி, பந்தல்கண்டு, கைமூரு, அதுக்கப்புறம் நமக்கு ராஜ்மஹால் இங்க இருக்கு. இதுல அஸ்ஸாமுக்கு என்னன்னா கர்பி அங்கலாங் அப்படிம்பாங்க. கர்பி அங்கலாங் அப்படிங்கிறது அஸ்ஸாமு. சோ பெனின்சுலார் பிளேட்டி அப்படிங்கிறது அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய கர்பி அங்கலாங் வரைக்கும் நீளமாக போகக்கூடியது. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னன்னா தக்கான பீடபூமியை கொடுக்கும் பொழுது மால்வா இங்க இருக்கு. தென் மால்வாக்கு அப்புறம் பாகல்கண்டு, ராம்கரு, சோட்டாநாக்பூர். சோ சோட்டாநாக்பூர் இன்னும் வந்து இந்த பகுதி ஃபுல்லா தக்கான பீடபூமி. இதுல இது ஒரு முக்கோண ஷேப்ல இருக்கு. ஏன்னா முக்கோண ஷேப்ல இருக்கு. மேற்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு குன்றுகள். இன்னொன்னு மேற்கு தொடர்ச்சி மலையில இங்க உற்பத்தி ஆகிற ஆறுகள் ஏன் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி நமக்கு வந்து கிழக்க போய் வங்காள விரிகுடால கலக்கணும்? பக்கத்துலயே அரபிக்கடல் இருக்கு, இங்கேயே போயிடலாமே. ஏன்னா இந்தியா வந்து நடுவுல உடைஞ்சு போனதுனால இந்த பக்கம் லைட்டா சாஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல உடைஞ்சு போகும் பொழுது இந்த பக்கம் உள்ள போய் லைட்டா இந்த பக்கம் வெளியில வந்திருக்கு. அப்ப இங்க விட மேற்கு தொடர்ச்சி மலை வர 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 உயரம் அதிகமாயிட்டே போகும். கிழக்கு குன்றுகள் இந்த பக்கம் இருந்து வருது. ரெண்டுமே நீலகிரியில ஜாயின் பண்ணுது. நீலகிரியில ஜாயின் பண்ணது அந்த இடத்துலதான் தொட்டப்பட்டார். தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை புரட்டா அப்படிங்கிறது பாடல். இந்த தொட்டப்பட்டாங்கிற பேர் இங்க இருந்தா எடுத்திருக்காங்க. சோ இப்ப திரும்பவும் நம்ம வந்து பீடபூமிக்கு போயிடலாம். நாலு எல்லைகள் பார்த்தோம். தக்கான பீடபூமியை சொல்லியிருக்காங்க. நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமியை இரு பெரு பகுதிகளா பிரிக்கிறது. அதாவது தீபகற்ப பீடபூமி அப்படிங்கிறது மேல வரைக்கும் இருக்கு. ஆனா நர்மரை அதையுமே ரெண்டா பிரிச்சிருக்கு. நடுவுல உடஞ்சு போயிருக்கு. அப்ப அந்த நர்மதைக்கு மேலையும் தீபகற்ப பீடபூமி இருக்கு. நர்மதையில இருந்து ஆரம்பிக்கல. மேலே இருக்கும்போதுதான் நமக்கு வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது வந்து நமக்கு மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த மத்திய உயர்நிலங்கள்ல இதோட எல்லை வந்து நம்ம பார்த்தோம்னா என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா மால்வா பீடபூமி. மால்வா அப்படிங்கிறது இந்த பக்கம் நம்ம மேப்ல உங்களுக்கு காமிச்சே மால்வா இருக்கு.
அதுக்கப்புறம் பந்தல்கண்டு, அது பக்கத்துல வந்து பார்த்தோம்னா பகல்கண்டு, அதுக்கப்புறம் சோட்டா நாக்புரி. சோ இதுதான் நமக்கு வந்து சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். சோ இமயமலை உயரமா இருக்கு, பக்கத்துல சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸும் உயரமா இருக்கு. அதுல இதுக்கு இமயமலைன்னு ஒரு பொதுவான பேர் இருக்கு. ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா இதுக்கு நம்ம இங்க இருக்கிறதுக்கு பேரு மால்வா, அதுக்கப்புறம் வந்து பந்தல்கண்டு, அதுக்கு பேரு பகல்கண்டு, அதுக்கு போக சோட்டா நாக்புரி, வேற வேற. ஆனா எல்லாமே உயரமான பகுதிகள். 2 உயரமான பகுதிகளுக்கு நடுவுல தான் நமக்கு என்னது ஆறு உள்ள போகுது, வடபெரும் சமவெளிகள் உருவாகுது. இத கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நமக்கு படிச்சா புரியும். சோ இந்த சோட்டா நாக்பூர் பகுதி, மத்த பகுதியில எல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய இரும்பு தாது, நிலக்கரி, கனிம வளம் நிறைய கிடைக்குது. சோ ரிசோர்ஸ் ரொம்ப இருக்கக்கூடிய பகுதி. அடுத்து தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கீழே, ஏன்னா நர்மதை வந்து பிரிச்சிருது இல்லையா? அப்ப நர்மதை பிரிக்கும் பொழுது இன்னும் கீழே இருக்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு குன்றுகள், மேற்க அந்த வடக்கு இருக்கக்கூடிய மலைகள். வடக்க என்னென்ன மலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வடமேற்கு திசையில் விந்திய மலை, விந்திய சாத்புரா மலைகள். இந்த விந்திய சாத்புரா மலைகள் வடமேற்குல இருக்கு. அதுக்கப்புறம் வடக்குனா ஸ்ட்ரெயிட்டா நமக்கு மேல இருக்கிறது பாத்துக்கோங்க, மகாதேவ், மைக்காலா ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டா நமக்கு வந்து மேல இருக்கு. அதுக்கப்புறம் வடகிழக்குல, கிழக்கு பக்கம்னா இந்த எஜ்ஜுக்கு போயிட்டீங்க நீங்க, அந்த வடகிழக்குல இருக்கக்கூடியது ராஜ்மஹால். தென் கீழே வந்துட்டோம்னா மேற்கு தொடர்ச்சி, கிழக்கு தொடர்ச்சி, இவ்வளவுதான் நமக்கு வந்து. இதுலயே 7,00,000 சதுர கிலோமீட்டர் வந்து இருக்கக்கூடியது ஒரு பெரிய அமைப்பு நமக்கு தக்கான பீடபூமி அப்படிங்கிறது. அடுத்து இதுல மேற்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் நமக்கு இந்த பக்கம் எல்லைகளா இருக்கா? இது ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலை. இது வந்து கிழக்கு குன்றுகள். ஏன்னா இங்க இருந்து வரக்கூடிய ஆறுகள் அரிச்சு இடையில கேப் போட்டு வச்சிருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு ஆக்சுவலா சொல்லக்கூடாது, கிழக்கு குன்றுகள் தான் சொல்லணும். ஏன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியாகவே இருக்காது. ஆறுகள், மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வரக்கூடிய ஆறுகள் அது எல்லாத்தையும் அரிச்சு கொண்டு போய் கடல்ல வந்து நமக்கு என்ன வந்து சமவெளிகளா போட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, இதோட வடபகுதி சயாத்ரி. இப்ப கூட குரூப் 1 பிரிலிம்ஸ்ல கிருஷ்ணா எங்க தோன்றுது? ஆக்சுவலா கிருஷ்ணா தோன்றக்கூடிய இடம் மகாபலேஸ்வர். ஆனா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வடபகுதிய சயாத்ரின்னு சொல்லுவோம். சோ சயாத்ரியில தான் தோன்றுகிறது. இதோட உயரம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல 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 உயர்கிறது. அப்பனா என்னன்னா, நர்மதா பக்கத்துல இருக்கும்போது அதோட உயரம் கம்மியா இருக்கு, அப்படியே கீழே வர 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 உயரம் அதிகமா இருக்கு. இந்த புராணத்துல சொல்லுவாங்க. என்னன்னா இமயமலையில கைலாயத்துல வந்து சிவபெருமானுக்கு கல்யாணம், எல்லாருமே அங்க போயிட்டாங்க. அதனால இமயமலை வந்து ரொம்ப பெருசா வெயிட் ஆகி போச்சு. அப்ப இந்த பக்கம் தூக்க ஆரம்பிச்சிருச்சு. யாராவது ஒருத்தர் வந்து இங்க பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக அகத்தியர் அனுப்பிச்சு வச்சாங்க. அகத்தியர் போய் அங்க இருந்தே சிவபெருமானுடைய கல்யாணத்தை பார்த்தாரு, அதுதான் அகத்திய மலை அப்படின்னு புராணத்துல சொல்லப்படுகிறது. சோ நமக்கு வந்து பார்த்தோம்னா இமயமலை போய் எப்படி உருவாயிருக்கு? இந்தியா போய் ஆசியாவுல வந்து முட்டி இருக்கு. முட்டினதுனால நடுவுல உடைஞ்சு போச்சு. உடையும் பொழுது இந்த பக்கம் வந்து லைட்டா பிராக்சர் ஆகி மேல தூக்கி இருக்கு. சோ தட் இந்த பக்கம் வந்து உயரம் அதிகமா இப்படி கம்மியா இருக்கு. இந்த பக்கம் லைட்டா டில்ட் ஆயிருக்கு. அப்ப இங்க இருக்கிற ஆறுகள் இவ்வளவு தூரம் போய் வங்காள விரிகுடால கலக்குது. பக்கத்துல இருக்க அரபிக்கடலுக்கு போறது இல்ல. இதுதான் தியரி. சோ கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையும், கிழக்கு தொடர்ச்சி மலையும் இரண்டுல சிகரம், உயரமான சிகரம் எதுன்னு கேட்டா ஆனைமுடி தான் வந்து அதுல உயரமான சிகரம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொட்டபெட்டா உயரமான சிகரம். இதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. ஆனைமலை, ஏலக்காய். ஆனைமலை ஒரு டைகர் ரிசர்வ், இந்திரா காந்தி டைகர் ரிசர்வ், கோயம்புத்தூர் மாவட்டம் சொல்லி பார்த்திருப்போம். ஏலக்காய் மலை, பழனி மலை, அடுத்து ஆனைமுடி சிகரம், கொடைக்கானல் வந்து பழனி மலையில இருக்கிறது. இதெல்லாமே நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ்ல வரக்கூடியது. அது கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்த வரைக்கும் பூர்வாதிரி அப்படின்னு சொல்லுவோம். பீர்பாஞ்சல் அப்படின்னா நமக்கு டிரான்ஸ் ஹிமாலயால இருக்கக்கூடியது, காரகோரம், லடாக், ஜஸ்கர், பீர்பாஞ்சல். பூர்வாஞ்சல் அப்படின்னா கிழக்கு இமயமலை. இது வந்து பார்த்தோம்னா நமக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு பூர்வாதிரி. சோ பூர்வாதிரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான ஒண்ணு. இதுல மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கர்நாடகா, தமிழ்நாடு எல்லையும் நீலகிரி மலையில வந்து ரெண்டு ஒன்னா சேருது. இதுலதான் நிறைய ஆறுகள் உற்பத்தி ஆகிறது. தென்மேற்கு பருவ காற்று என்ன பண்ணும்னா இப்படி வந்து நேரா இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தென்மேற்கு பருவ காற்று இந்த பக்கம் அப்படியே மோதி நல்லா மழை பெய்யும். இந்த மழை பெஞ்ச ஆறுகள் எல்லாம் இந்த பக்கம் தண்ணியா வரும். ஆனா மழை இந்த பக்கம் பெய்யாது. இது வந்து மலை மறைவு பிரதேசம் அப்படின்னு ரெயின் ஷேடோ ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கடற்கரை சமவெளிகள், கடற்கரை சமவெளியை பொறுத்த வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட பேர் என்னன்னா, தமிழ்நாட்டுல முக்கியமானவருடைய வீடுகள் எல்லாமே கிழக்கு கடற்கரை சாலையில இருக்கும். இசிஆர் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்லுவோம், ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. அதே மாதிரியே வெஸ்ட் கோஸ்ட் ரோடு இருக்கு. மேற்கு பக்கம் இருக்கக்கூடியது வெஸ்ட் கோஸ்ட் ரோடு, கிழக்கு பக்கம் இருக்கக்கூடியது ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. சோ இப்ப இதுல கோஸ்டல் அப்படி கடற்கரைன்னு பார்க்கும் பொழுது நமக்கு என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு, இந்த பக்கம் கிழக்கு குன்றுகள் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகக்கூடிய ஆறுகள் எல்லாமே கிழக்க போய் வங்காள விரிகுடால தான் கிடக்குது. அப்ப அதனால என்னன்னா இந்த பக்கம் கோஸ்டோட சைஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப சின்னதா இருக்கும். ஏன்னா ஆறுகளே ரொம்ப கம்மியா தான் போகுது. அதுலயும் நர்மதையும் தபதியும் ஸ்ட்ரெயிட்டா போய் கடல்ல கலந்துரும். அங்க டெல்டா வராது, எஸ்தூரி தான் வரும். ஏன்னா அது ஓடிட்டு இருக்கிறத பிராக்சர் குள்ள தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப ஸ்ட்ரெயிட்டா போய் கடல்ல வந்து கலந்துரும். இப்ப இந்த ஃபேக்ட் எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை
மேற்கு தொடர்ச்சி மலை, அரபிக்கடல் ரெண்டுக்கு நடுவுல வந்து இது அமைஞ்சிருக்கு. 10 கிலோமீட்டர் இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் ஷார்ட்டா தான் இருக்கு அப்படிங்க. இதுல நமக்கு என்னன்னா தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையா இருக்கு, இடையில கேப் இருக்கும். அதுக்கு பேர் தான் கணவாய். இமயமலையிலயும் நம்ம வந்து கணவாய்கள் பார்த்தோம். கைபர், போலன், ஜோஜிலா, போம்டிலா இதெல்லாம் கணவாய்கள். இங்க இருக்கக்கூடிய நமக்கு கணவாய்கள் வந்து இருக்கக்கூடியது. அதுல பாலக்காடு அப்படிங்கிறது ஒரு கணவாய். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய கேப். இதுல என்னன்னா நமக்கு இந்த கடற்கரைக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. அது வந்து ஆர்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஒண்ணு மேல வந்து பார்த்தோம்னா கொங்கணி மொழின்னு நமக்கு பார்த்திருப்போம். கோவால பேசப்படுகிறது. கொங்கணிக்கு வந்து ஆர்டிகல் கூட நம்ம வந்து பார்த்திருப்போம். கொங்கணி, மணிப்புரி, நேபாளி இதெல்லாம் நமக்கு வந்து 8வது அட்டவணையில மொழிகள் வந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்ப இந்த கொங்கண கடற்கரை மேல இருக்கிறது கொங்கணம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கர்நாடக பகுதி கனரா. அதுக்கப்புறம் மலபார். நான் மறந்து போயிருச்சு. அதனால கொக்க மக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருந்தேன். கொங்கணம், கனரா, மலபார் இது 3 தான் ஆர்டர். இது எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. மேற்கு கடற்கரையின் வடபகுதி கொங்கண கடற்கரை. மேல வந்து கொங்கண கடற்கரை. கொங்கணத்துக்கு கீழே அடுத்து என்ன இருக்கு? மத்திய பகுதி கனரா. அதுக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து மலபார் கடற்கரை. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு, இந்த பக்கம் அரபிக்கடல் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடியதான் நமக்கு வந்து பார்த்தோம்னா மேற்கு கடற்கரை. அந்த மேற்கு கடற்கரைய 3ஆ பிரிக்கிறோம். கொங்கணம், கனரா, மலபார். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அப்ப கிழக்கு பக்கம் நம்ம பிரிப்போம்ல, கிழக்கு பக்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2ஆ தான் பிரிக்கிறோம். ஒண்ணு வட சர்க்கார், இன்னொன்னு சோழ மண்டலம். வட சர்க்கார், சோழ மண்டலம் 2ஆ தான் பிரிக்கிறோம். சோ இப்ப இதுல மலபார் கடற்கரை கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம்னா வேம்பநாடு ஏரி இப்பகுதியில் ஒரு முக்கியமான ஏரி அப்படிங்கிறாங்க. நிறைய ஏரிகள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதுல பேக் வாட்டர்ஸ், காயல் அப்படின்னு சொல்லுவாங்க. காயல்கள்னா என்னன்னா கடல் தண்ணி வந்து பார்த்தோம்னா அது ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால உள்ள போகாம கடல் ஒட்டியே நமக்கு ஏரி மாதிரி அமைஞ்சிருக்கும். கிழக்கு கடற்கரை சமவெளி. கிழக்கு ஈசிஆர் வந்து முக்கியமானது. இதுல மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையில இருக்கக்கூடியது வட சர்க்கார். அதுக்கப்புறம் கிருஷ்ணால இருந்து காவிரி வரைக்கும் இருக்கக்கூடியது சோழமண்டல். அதை நம்ம கோரமண்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. இங்க வந்து பார்த்தோம்னா சிலிகா ஏரி இருக்கும். சிலிகா, கொல்லேறு, புலிக்காட். புலி கொன்றும் அப்படின்னு சொல்லி கொல்லேறு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலிகா மேல இருக்கு ஒடிசா பக்கத்துல. கொல்லேறு வந்து கீழே, அதுக்கு கீழே வந்து புலிக்காட். இந்த புலிக்காடு தான் தமிழ்நாட்டுக்கு ஆந்திராவுக்கும் பார்டர்ல இருக்கக்கூடியது. சிலிகா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரியாகும். இந்த காயல் பட்டினத்திற்கு 2 முறை வந்து போனவர் வெனிஸ் நகர பயணி பாண்டியருடைய பீரியட்ல ஆன்சியன்ல நம்ம வந்து மிடிவல் ஹிஸ்டரியில வந்து பார்ப்போம். அது யாருங்கிறத கமெண்ட்ல போடுங்க. சோ கொல்லேறு ஏரி வந்து பார்த்தோம்னா கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கு இடையில கொல்லேறு. தமிழ்நாட்டுக்கு ஆந்திராவுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு பழவேற்காடு, அதான் புலிக்காட்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. டச்சுக்காரர்களுடைய பகுதியா விளங்கியது. அடுத்து ஐலண்ட்ஸ். இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லா முடிச்சிட்டோம். அதாவது நமக்கு இமயமலை, அதை நம்ம வந்து கேக்கா வெட்டி இருக்கிறோம். டிரான்ஸ் ஹிமாலயா, அதுக்கப்புறம் ஹிமாலயா, அதுக்கப்புறம் நமக்கு ஈஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடியது பூர்வாஞ்சல். இதுல நமக்கு வந்து ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக்கு. அதுக்கு கீழே வடபெரும் சமவெளிகள். அதை வந்து பாபரு, பாபருக்கு அடுத்து தாரை, அதுக்கப்புறம் பாங்கர் பழைய வண்டல், அதுக்கப்புறம் காதர் புது வண்டல், அதுக்கப்புறம் டெல்டா. டெல்டால உயரமான பகுதி சாரு, தாழ்வான பகுதி வந்து பில்லு. இப்படி ஃபுல்லா நம்ம வந்து வடபெரும் சமவெளிகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டது தீபகற்ப இந்தியா. தீபகற்ப இந்தியால இந்த பக்கம் ஆரவள்ளி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே அதுக்கு கீழே மாலவ பீடபூமி இருக்கு. பந்தல்கண்டு, பகல்கண்டு, ராம்கரு, சோட்டா நாக்பூர் இதெல்லாம் வரிசையா நமக்கு மத்திய மேட்டு நிலங்கள், உயர்நில பகுதிகளா இருக்கு. அப்புறம் தக்கான பீடபூமி இருக்கு. அதுல மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் 2 பக்கம் எல்லைகளா இருக்கு. முக்கோண ஷேப்ல நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இதுல தக்கான பீடபூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது நம்ம என்ன தக்கான பீடபூமி, மேற்கு தொடர்ச்சி மலை, அதுக்கும் அரபிக்கடல் கடையில் இருக்கக்கூடியது கொங்கணம், கனரா, மலபார். இந்த பக்கம் பார்த்தோம்னா மகாநதி டு நமக்கு வந்து கிருஷ்ணா வரைக்கும் இருக்கக்கூடியது அது வட சர்க்கார். அதுக்கு கீழே வந்து கோரமண்டல். இப்படி நம்ம வந்து ஃபுல்லா பார்த்திருக்கோம். இதோட மெயின்லேண்ட் இந்தியா ஃபுல்லா முடிஞ்சிருச்சா? அடுத்து நமக்கு இந்த தீவுகள். இந்தியாவுக்கு கீழே 2 பக்கம் அந்தமான் நிக்கோபர் தீவுகள், இந்த பக்கம் வந்து லட்சத்தீவுகள் அப்படி 2 பக்கம் தீவு இருக்கு. இதுல அந்தமான் நிக்கோபர்ல கிட்டத்தட்ட 572 தீவுகள் இருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தோம்னா சாகித் ஸ்வராஜ் அப்படின்னு அந்தமான் நிக்கோபருக்கு பேர் வச்சிருக்காரு. இதை வந்து 10 டிகிரி சேனல் வந்து நமக்கு வந்து 2ஆ பிரிக்குது. இந்தியாவுல அந்தமான் நிக்கோபரை பொறுத்த வரைக்கும் கீழ இருந்து எந்திரிச்ச எரிமலை தான் அந்தமான் நிக்கோபர் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரே செயல்படும் எரிமலை இந்தியாவில இருக்கிறது பாரன் ஐலாண்ட். இது ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கறது. பாரன் தீவு அப்படிங்கிறது செயல்படும் எரிமலை. அடுத்து இதுல எந்த சேனல் வந்து அந்தமானி நிக்கோபரை 2ஆ பிரிக்குது அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. 10 டிகிரி சேனல். இதோட சதன் மோஸ்ட் பாயிண்ட் இந்திரா பாயிண்ட். ஏற்கனவே நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம் இந்திரா பாயிண்ட். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? பிக்மேலியன் பாயிண்ட். சோ பிக்மேலியன் பாயிண்ட் தான் நமக்கு சுனாமி எப்ப பாதிக்கப்பட்டது. இன்னொன்னு இந்த குரூப் 1 பிலிம்ஸ்ல கேட்டாங்க. சுனாமி, வெள்ளப்பெருக்கு, பூகம், நிலச்சரிவு இது எல்லாமே எர்த்குவேக்கினால நடக்கும். அதாவது நிலநடுக்கம் வந்துச்சுன்னா சுனாமிக்கான காரணமே நிலநடுக்கம் தான். கடலுக்குள்ள நிலநடுக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பா சுனாமி வந்துடும்.
அடுத்து லட்சத்தீவுகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 8 டிகிரி சேனல் 8 டிகிரி சேனல் வந்து மாலத்தீவுல இருந்து லட்சத்தீவை பிரிக்குது. இதுல மனிதர்கள் வசிக்காத பிட்டேலண்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இன்னொன்னு இந்த லட்சத்தீவுகள் அப்படிங்கிற பேரு 1973ஆம் ஆண்டு முதல் இது வந்து அழைக்கப்படுகிறது. மற்ற கடல் தீவுகள் இருக்கு, இதுல கண்டென்ட் இல்ல. அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம்னா ரிவர் வந்துட்டோம். ரிவரை பொறுத்த வரைக்கும் அழகா இங்க கொடுத்துருக்காங்க. இதுல இருந்தே நம்ம குரூப் ஒன் பிலிம்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இமயமலை ஆறுகள் தீபகற்பாறுகள். இதுல நமக்கு கிருஷ்ணா அப்படிங்கிறது தீபகற்பாறு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தா, சயாத்ரி அப்படிங்கறத நமக்கு ஆன்சரா தெரிஞ்சா நம்ம அடிக்க முடியும். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, இமாலயன் ரிவர்ஸ். இமயமலையில சிந்து அந்த பக்கம் அப்படியே போயிருது, இந்த பக்கம் நமக்கு பிரம்மபுத்திரா அப்படி போய் சுத்தி உள்ள வருது. இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய நதி கங்கை மட்டும்தான். இமயமலையில் தோன்றும் ஆறுகள் வற்றாத ஜீவ நதிகள். ஏன்னா நமக்கு வெயில் காலத்துல அங்க வந்து மழையே பெய்யலைன்னா பனி உருகி தண்ணி கிடைக்கும். மழை பெய்யும் பொழுது மழை தண்ணியே நமக்கு கிடைச்சிரும். அப்ப எப்பவுமே த்ரூ அவுட் த இயர் வந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அது வந்து பார்த்தோம்னா பெருநிகள் அப்படிம்பாங்க. போன வீடியோல நம்ம கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், தாமிரபரணின்னு சொல்லி கரெக்டா போட்டிருந்தீங்க. தமிழ்நாட்டுடைய வற்றாத ஜீவநதி. ஏன்னா அது எப்படி வற்றாத ஜீவநதியா இருக்கும்? தென்மேற்கு பருவ காற்றப்ப அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து மழை பெஞ்சிரும், அந்த தண்ணி வந்துடும். வடகிழக்கு பருவ காற்றப்பையும் நமக்கு வந்து பார்த்தோம்னா மழை பெஞ்சு தண்ணி கிடைச்சிரும். அடுத்து சிந்து நதி தொகுப்பு. இண்டஸை பொறுத்த வரைக்கும் 2850 கிலோமீட்டர். இதே பிரம்மபுத்திராக்கு அப்படியே கூட ஒரு 50 கிலோமீட்டர் போட்டு 2900 பிரம்மபுத்திரா. ஆனால் இந்த 2850ல 709 கிலோமீட்டர் மட்டும் தான் இந்தியாக்குள்ள இருக்கு. மற்றதெல்லாம் பக்கத்துல போயிருது, நமக்கு பாகிஸ்தான் வழியா போயிருது. நீளமான நதிகள் ஒண்ணு கைலாஷ் மலைத்தொடரின் வடக்கு சரிவில் மானசரோவர். மானசரோவர் பக்கத்துல தான் இது உருவாகுது. 5150 மீட்டர், கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் உயரத்துல உருவாகுது. அவ்வளவு உயரத்துல உருவாகி இது வந்து பார்த்தோம்னா நிறைய ஜார்ஜ் மலை இடுக்குகளை வந்து உருவாக்கும். லடாக் ஜஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாய்ந்து குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்குகிறது. பார்க்க அழகா இருக்கும், சீனிக் பியூட்டி இந்த இடம்லாம் பாக்குறதுக்கு. அடுத்து சில்லார் பகுதியில் வந்து உள்ள நுழையுதுன்னு போட்டிருக்காங்க. இதோட துணை நதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீலம், செனாப்பு, ராவி, பியாஸ், சட்லஜ். இதுக்கான ட்ரீட்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பங்கிக்கிறதுக்கு 1960 நம்ம வந்து கொண்டு வந்தோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா கங்கை நதி. கங்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய அமைப்பு 2525 25 உயரம் வந்து பார்த்தோம்னா உத்தரகாசி மாவட்டத்துல 7010 மீட்டர் உயரத்துல பகிரதி கங்கோத்ரியோட பனியார்னா கிளாசியர். அந்த கிளாசியர்ல பகிரதி அப்படிங்கிற பேர்ல உருவாகும். அதுக்கப்புறம் அது அலகநந்தாவோட சேரும். இதை வந்து நம்ம வந்து என்னன்னா நிறைய பிரயாக் வைப்போம், கர்ண பிரயாக்கு, ருத்ர பிரயாக்கு, அந்த மாதிரி பிரயாக் ஒவ்வொன்றும் சேரும் பொழுது அது கங்கை வந்து நிறைய ஆறுகள் சேருது. இதுல என்னன்னா கங்கை வந்து நான் சொன்னேன், நானு இமயமலை இந்த பக்கம் முடிஞ்சிட்டு வடபெரும் சமவெளிகள், இந்த பக்கம் மத்திய உயர்நிலங்கள். அப்ப உயர்நிலங்கள்ல வரக்கூடிய ஆறும் கங்கைக்கு தான் போகுது, இமயமலையிலிருந்து வரக்கூடிய ஆறும் கங்கைக்கு தான் போகுது. அப்ப இதோட துணைநிலைகள் பார்க்கும்போது ஒரு பக்கம் அந்த பக்கம் இங்கிட்டு இருந்து வந்து சேர்றது, இன்னொன்னு இந்த பக்கம் இருந்து வந்து சேர்றது. ரெண்டுல கோமதி, காக்கரா, கண்டக்கு, கோசி. கோசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பீகாரின் துயரம் கோசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம கோமதி நதிக்கரையில தான் லக்னோ அமைஞ்சிருக்கு. கோமதி லக் இல்ல அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கோட்வேர்டுக்காக, ஆக்சுவலா கோமதிக்கு லக் இருக்கலாம். கோமதி லக்னோ நதிக்கரை, லக்னோல தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா 1916 லக்னோ ஒப்பந்தம். ஏசி மஜும்தார் ஹிஸ்டரியில ஐயா நம்மள வந்து பார்த்திருப்போம். அப்ப லக்னோ அப்ப ஃபேக்ட் அப்படி முக்கியமான ஒண்ணு. லக்னோ கோமதி நதிக்கரை, காக்ரா, கண்டக்கு, கோசி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தென் பகுதியில யமுனை, சோன். சோன் நதியுடன் கங்கையாறு கலக்கும் இடத்துலதான் இந்தியாவுடைய முதல் எம்பையரை பவுண்ட் பண்ண ஹரியங்க டைனசிட்டியில நமக்கு வந்து பார்த்தோம்னா அஜாத சத்ரு அப்படின்னு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் பையன் உதயன். இவங்க வந்து பாடலிபுத்திரம் அப்படிங்கிற நகரத்தை நிர்மாகி நிற்கிறான். அந்த பாடலிபுத்திரம் தான் பிற்காலத்தில் பாட்னா என்று அழைக்கப்படுகிறது. இன்னைக்கும் பீகாருடைய கேபிட்டல் பாட்னா. இப்போ உலகத்தோட முதல் எம்பையர் அங்கதான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கங்கை நதியினுடைய சமவெளிகளை யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்கதான் பெரிய ஆள். அப்போ ஒருத்தன் படையெடுப்பாளர் கைபர் போலன் வழியா உள்ள வந்தா கங்கை வரைக்கும் வந்துட்டான்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனை நம்ம பார்டர்லயே தடுத்து அடிக்கணும். அதனாலதான் நமக்கு முகமது கோரி வந்த போது தரையன் போர், டெல்லி பக்கத்துல முதல் தரையன் போர், இரண்டாம் தரையன் போர். அதுக்கப்புறம் பாபர் வரும்போது பானிபட் போர், முதல் பானிபட் போர், இரண்டாம் பானிபட் போர், மூன்றாம் பானிபட் போர் வரைக்கும் பார்டர்ல அடிக்கணும். பார்டர்ல உள்ள விட்டீங்க ஃபுல்லா உள்ள வந்துருவாங்க. ஏன்னா அது ஃபுல்லா சமவெளி. யமுனை, சோன், சாம்பல் இதெல்லாமே வந்து இந்த பக்கம் தொடங்குறது. இன்னொன்னு இந்த கங்கா நம்ம சந்திரமுகி படத்துல பார்ப்போம். கங்கா சந்திரமுகியா மாறிட்டா. அதே மாதிரி இந்த கங்கா பங்களாதேஷ்குள்ள போனா பத்மாவா மாறிடுவாங்க. சோ கங்கை பங்களாதேஷ்குள்ள போனா பத்மாவா மாறிடுவாங்க. அதே மாதிரி பிரம்மபுத்திரா நமக்கு உள்ள வரும்பொழுது பிரம்மபுத்திராக்கு பேரு திகாங். யாரா நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னு கேட்டா நம்ம திபெத்ல இருந்து வந்திருக்கேன், உன் பேர் என்ன? திகாங். இனிமே நீ பிரம்மபுத்திரா அப்படின்னு நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தோடனே பிரம்மபுத்திரான்னு பேர் வச்சிருவோம். அந்த பிரம்மபுத்திரா பங்களாதேஷ்குள்ள போன உடனே அதோட பேரு ஜமுனா அப்படின்னு மாறிடும்.
சோ பிரம்மபுத்திரா ஜமுனான்னு மாறிடுவாங்க, கங்கை பத்மான்னு மாறிடுவாங்க. இந்த பத்மாவும் ஜமுனாவும் ஒன்னா சேர்ந்து இப்ப ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரு புது பேரு, அதுக்கு என்னன்னா மேக்னா என்று. இன்று முதல் நீங்கள் மேக்னா என்று அழைக்கப்படுவீர்கள். இது ஒரு முக்கியமான ஒண்ணு. சரியா? கங்கை பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து அதுக்கு தான் மேக்னா அப்படிங்கிற பேரு. உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி பின் வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன. சுந்தரபன் டெல்டா தான் அது. டைகர்லாம் நிறைய இருக்கும். பிரம்மபுத்திராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மானசரோவர்ல சேமங்டங் அப்படிங்கிற கிளாசியர், இதுவும் வந்து ஒரு 5150 மீட்டர் 5 கிலோமீட்டர் உயரத்துல வந்து உருவாகுகிறது. திபெத்ல இதுக்கு வந்து ஷாங்போ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஷாங்போ அப்படின்னா தூய்மை அப்படிங்கிற பேரா. நம்ம 2900 கிலோமீட்டர் ஏற்கனவே சொன்னேன். அது 2850 சிந்துவுக்கு, 2900 900 கிலோமீட்டர். 900ங்கிற நம்பரை கேட்டா எனக்கு வந்து கைதி படத்துல 900 கிலோ கொக்கைன் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஏதோ ஒரு நம்பர் எங்கேயாவது கேட்டா அதுல நிறைய கொஸ்டின் நம்ம உள்ள போட்டு வச்சிடணும். பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசத்தில் திகாங் என்ற மலை இடுக்கின் வழியாக, ஆக்சுவலா நம்சபர்வா அப்படின்னு ஒரு ஹில்ஸ் இருக்கு. அந்த நம்சபர்வா ஒட்டி தான் வந்து என்னன்னா அப்படியே யூ-டர்ன் போட்டு உள்ள வரும் நமக்கு. அந்த பக்கம் போறது இந்த பக்கம் வந்துடும். இதுல டீஸ்டா அப்படிங்கிறது இந்தியாவிற்கும் பங்களாதேஷ்க்கும், குறிப்பா இந்தியாவுல மேற்கு வங்காளத்துக்கும் பங்களாதேஷ்க்கும், ஏன்னா டீஸ்டா உருவாகக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா சிக்கிம்ல உருவாகுது. சிக்கிம்ல உருவாகி வெஸ்ட் பெங்கால் வழியா நமக்கு உள்ள போய் பங்களாதேஷ்குள்ள போயிருது. இதுல இன்னும் நமக்கும் அவங்களுக்கு உடன்படிக்கை ஏற்றவே முடியல. நம்ம பிரம்மபுத்திரால சிந்துவை பொறுத்த வரைக்கும் நமக்கும் பாகிஸ்தான் கடையில பங்கிருக்கோம். கங்கைய நமக்கும் பங்களாதேஷ் கடையில பங்கிருக்கோம். 1996 கங்கை நதிக்காக நமக்கு போட்ட ஒப்பந்தம். கங்கையை வந்து பங்களாதேஷ் நம்மளும் பங்கிக்கிறதுக்கு. தீஸ்டா வந்து பார்த்தோம்னா பிரம்மபுத்திராவோட சேர்ந்தது. இதுக்கு இன்னும் உடன்பாடு எட்ட முடியல. மம்தா பானர்ஜி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நமக்கு நிறைய வேணும்னு கேட்கறாங்க அவங்க. நியாயமானதுதான். தண்ணியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மேல இருந்து உள்ள போகுது அப்படின்னம்னா கீழே இருக்கவங்க தண்ணி கேட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா கீழே இருக்கவங்க தண்ணி வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல மழை பெய்யற டைம்ல உங்க தண்ணி நீங்களே வச்சுக்கோங்கப்பா, எங்களுக்கு வேணாம், நாங்க தடுத்துட்டாங்கன்னா முங்கி போயிடும் நம்ம. அப்ப அது ஒரு, ஆனா அவங்க எப்ப தண்ணி கேட்பாங்க? நமக்குமே தண்ணி கம்மியா இருக்கும் போது அவங்க தண்ணி கேட்பாங்க. நம்ம வந்து பார்க்கும்போது தமிழ்நாடா இருந்துட்டு காவிரி தண்ணி கர்நாடகால இருந்து வரும்போது நமக்கு அந்த ஆங்கிள் நம்ம பாக்குறோம். அவங்க விட்டாதான் நமக்கு தண்ணி வரும். சோ ஜமுனா அப்படின்னு பேர் மாறுதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து மேக்கனான்னு மாறிடுவாங்க. அது இருக்கு. அடுத்தது இமயமலையில் தோன்றும் ஆறுகள் சிறப்பு இயல்புகள். நீளமானவை மற்றும் அகலமானவை. இப்ப லென்த்தா இருக்கு. 2525 கிலோமீட்டர் போகுது கங்கை. அடுத்து வற்றாத ஜீவ நதிகள். வற்றவே வற்றாது. ஏன்னா எப்பவுமே தண்ணி கிடைக்கும் நமக்கு. ஒண்ணு மழை பெய்யும், இல்ல வந்து நமக்கு வந்து பனி வந்து உருகி போயிடும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை. ஏன் நீர்மின் உற்பத்தி செய்ய முடியாது? ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பார்த்தோம்னா நமக்கு ஒரு சக்கரத்தை சுத்தினா தான் கரண்ட் கிடைக்கும். அதுல அனல் மின் நிலையம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தண்ணியை நம்ம வந்து என்ன பண்ண, நிலக்கரியை போட்டு எரிச்சு தண்ணியை சூடாக்கணும். சுடுதண்ணியில் இருக்கக்கூடிய ஆவி போய் சக்கரத்தை சுத்தம். அதுதான் அனல் மின் நிலையம். நீர் மின் நிலையத்துல ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிடணும்னா சக்கரத்தை வந்து தண்ணி உள்ள இடத்துல வச்சிருவோம். அப்புறம் சக்கரை சுத்துச்சுன்னா நமக்கு கரண்ட் கிடைக்கும். இப்ப இதுல தண்ணியை தேக்கி வைக்கிறோம்னா, இமயமலை வந்து பார்த்தோம்னா கடல் இருந்த இடத்துல தான் இமயமலை இருக்கு. ஒரு டெதிஸ் கடல்ல செடிமெண்ட் தான். அப்ப தடுத்து வச்சீங்கன்னா வெடிச்சு உடஞ்சு போயிடும். அதனால நம்ம அங்க வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து பண்ண முடியாது. ஆற்றின் மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதிகள் போக்குவரத்திற்கு ஏற்றது. ஓரளவுக்கு நம்ம வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். நேஷனல் வாட்டர்வே 1 அப்படிங்கிறதுலாம் அந்த பக்கம் தான் இருக்குது. அலகாபாத் டு ஹால்டியா வரைக்கும் போகும். அடுத்து தீபகற்ப இந்திய ஆறுகள். தீபகற்ப இந்திய ஆறுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு மகாநதி சொல்லியிருக்காங்க, கோதாவரி இருக்கு, தென் வந்து அதுக்கப்புறம் கிருஷ்ணா இருக்கு, காவிரி, அதுக்கப்புறம் இன்னும் வந்து நமக்கு நர்மதை தபதி வரும். இதுல நமக்கு வந்து மகாநதி. மகாநதி எங்க தோன்றுது? சத்தீஸ்கர்ல ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட். ராய்ப்பூர்ல வந்து நமக்கு வந்து சிகாவா அப்படிங்கிற இடத்துல வந்து தோன்றுது. 851 கிலோமீட்டர் லென்த் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு துணை நதிகள் வந்து பார்த்தோம்னா மறந்து போகும். எனக்கு மறக்கலாம். நீங்க வந்து 2-3 தடவை படிச்சீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். சீனாத்து, டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி, நன்னு, இதெல்லாமே மகாநதியோடது. கோதாவரியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆறு, தீபகற்ப இந்தியாவில் ஓடக்கூடிய மிகப்பெரிய ஆறு கோதாவரி. இந்த கோதாவரியை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரால நாசிக், நாசிக்ல தான் நம்ம வந்து கரன்சி பிரிண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நம்ம. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா விருத்த கங்கா. தெற்கின் கங்கான்னு சொல்றது காவிரி, விருத்த கங்கான்னு சொல்லக்கூடியது கோதாவரி. இதனுடைய துணையாறுகள் பாத்தீங்கன்னா பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தாலு, சலாமி, இதெல்லாம் இதனுடைய துணையாறுகள். அடுத்தது இது ரெண்டு ராஜமுந்திரி பக்கத்துல ரெண்டா பிரியுது. ரெண்டா பிரியும் பொழுது அது வந்து கௌதமி, வசிஷ்டா அப்படின்னு ரெண்டா பிரிகிறாங்க. டெல்டா உருவாக்குறதா போட்டிருக்காங்க. கொள்ளேறு லேக்ல இது வந்து உருவாக்கப்படுகிறது. அடுத்தது கிருஷ்ணா. கிருஷ்ணா தான் நம்ம கொஸ்டின். சயாதிரின்னு கொடுத்திருந்தாங்க. அது வந்து வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை, நார்த்தன் பார்ட். அதுல மகாபலேஸ்வர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் என்ற பகுதியில் உருவாகிறது. இதனுடைய சுமார் 1400 கிலோமீட்டர் நீளம். 1400 கிலோமீட்டர் நீளம்.
கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா இது எல்லாமே இதுல வரக்கூடியது. கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாரி இதெல்லாம் வந்து இதோட துணை நதிகள். அடுத்து வந்து பார்த்தோம்னா காவிரி. காவிரியை பொறுத்த வரைக்கும் தலக்காவிரி, பிரம்மகிரி ஹில்ஸ்ல தலக்காவிரி நமக்கு வந்து உற்பத்தி ஆகுது. எங்க? கர்நாடகால 800 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து இது வந்து பாயுது. தென்னிந்தியாவின் கங்கை என்று வந்து அழைக்கப்படுகிறது. அடுத்து இது என்னன்னா கர்நாடகாலேயே ரெண்டா பிரியுது. ஒன்னு சிவசமுத்திரம், இன்னொன்னு வந்து ஸ்ரீரங்கப்பட்டணம் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரியுது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல ஒகேனக்கல்ல வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது. ஒகேனக்கல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது. திருச்சியில வந்து பார்த்தோம்னா நமக்கு பொன்னியின் செல்வன்ல குழந்தை ஜோதிடர் பகுதியில கல்கி அழகா சொல்லியிருப்பாரு. பொன்னி நதியானவள் தன்னுடைய காதலன் சமுத்திரராஜனை நெருங்கும் பொழுது கட்டி அணைப்பதற்காக 2 கரங்கள் வருகின்றன. கொள்ளிடமாகவும் காவிரியாகவும் ரெண்டா பிரியுது. நெருங்க 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 ஆர்வ மிகுதியால் 10, 20, 100 என்ற கரங்கள் நீள்கின்றது. காவிரி வந்து நமக்கு வந்து பூம்புகார்ல கடல்ல கலக்கிறதுக்கு இந்த காவிரி பெண்ணிற்கு பச்சை ஆடை உடுத்துகிறார்கள். நம்மளுடைய நெல் கல்டிவேஷனை கல்கி வந்து பொயட்டிக்கா சொல்லியிருக்காரு. ஸ்ரீரங்கம் என்பது ஒரு ஆற்றுத்தீவு. கொள்ளிடம், காவிரி அப்படின்னு சொல்லி 2 ஆறுகா பிரிஞ்சு உருவாகிறது. அடுத்து வந்து பார்த்தோம்னா நர்மதை. நர்மதை அமர்கண்டா பிளேட்டியூல உருவாகுது. 13-12 இதனுடைய கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க. 13-12 நர்மதை எப்படி நான் ஞாபகம் வச்சுட்டேன்னா ஸ்பேனர் சைஸ் சொல்லும் போது 10-11 12-13 அப்படிமோ அது மாதிரி 13-12 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நர்மதையோட நீளம். அடுத்து இது வந்து பார்த்தோம்னா மேற்கு நோக்கி பாயும் மார்களிலே நீளமான ஒண்ணு. ஏன்னா இது வந்து பிராக்சருக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இது டெல்டாவை உருவாக்காது, ஸ்ட்ரெயிட்டா கடல்ல கலந்துரும். அப்ப இது உருவாக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா எஸ்தூரி என்று அழைக்கப்படும். இதனுடைய துணையாறுகள் பார்த்தோம்னா பர்னா, ஹலுன், ஹெரன், பஞ்சர், தூதி, சக்கார், டவா மற்றும் கோலார். சோ கோலார் அப்படிங்கறதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நர்மதையோட துணையாரா இருக்கக்கூடியது. அடுத்து தபதி. தபதி 724 கிலோமீட்டர் வந்து நீளமான ஒண்ணு. இதனுடைய துணையாறுகள் பார்த்தோம்னா இது உற்பத்தி ஆகிற இடம் பெட்ரோல், முல்டாய் முட்டாய் அப்படின்னு சொல்லி ஞாபகம் தபதி முட்டாய். வாகி, கோமை, அருணாவதி, அனரு, நீசு, புரே, பஞ்சரா, போரி. ஒரு 2-3 தடவை படிச்சோம்னா நமக்கு எழுதி ஒரே ஒரு பக்கம் வரும் துணையாறுகள். அதை மட்டும் படிச்சோம்னா மனப்பாடம் ஆயிரும். இன்னொன்னு மாகி இருக்கா? மாகிக்கு ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின் என்னன்னா நம்முடைய கடகரேகை 2 முறை கிடக்கும். இப்படி மேல போயிட்டு திரும்ப கடகரேகைக்குள்ளே உள்ள வரும். அது வந்து மாகி வந்து முக்கியமான ஒண்ணு. அடுத்து தென்னிந்திய ஆறுகளின் சிறப்பியல்புகள் மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து உற்பத்தி ஆகுது. குறுகலானவை நீளம் குறைந்தவை வத்தி போயிடும். நீர் மின்சாரம் உற்பத்திக்கு ஏற்றது. ஏன்னா இந்த மலையில் இருக்கக்கூடிய பாறைகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க டேம் கட்டி வச்சு தேக்கி கீழே இறக்கலாம். நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படாது. நீர்வழி போக்குவரத்து வந்து ஏன்னா சின்னதா தான் இருக்கு. நம்ம எப்படி வந்து போட் விட்டு போக முடியும்? அதுக்கு வந்து ஏற்றது இல்ல. சோ இதோட நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோவை பாருங்க. திரும்ப திரும்ப ஒரு 2 தடவை படிங்க. உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஒரு கேள்வி கன்ஃபார்மா கேட்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா ஜாகிரபியில இந்தியன் ஜாகிரபியில 5 கேள்வி, தமிழ்நாடு ஜாகிரபியில 3 கேள்வி. அப்ப இந்த புக்ல இருக்கக்கூடிய ஜாகிரபி லெசன்ஸ் படிச்சோம்னா நமக்கு 8 கேள்வி வந்து கன்ஃபார்மா நமக்கு கிடைக்கும். முக்கியமான பாடம். குரூப் 4க்கு ஜாகிரபி சயின்ஸ் எல்லாம் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா குரூப் 4 அப்படிங்கிறது குரூப் 1 விட குரூப் 2 விட டஃப்பானது. அதை அடிச்சு கிளியர் பண்ணா உடனே வேலை. இப்ப நமக்கு வந்து எதுல எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒவ்வொரு கேள்வியும் நமக்கு முக்கியமான ஒண்ணு. காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கிறது முக்கியமே இல்ல. நமக்கு முன்னாடி யாருமே இருக்கக்கூடாது. நம்ம தான் இருக்கணும். அப்ப நம்ம ஒவ்வொரு மார்க்குமே 200க்கு 200 அப்படிங்கறதுல நம்ம போனாதான் நம்ம எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு ஊர்லயும் எல்லாரும் எப்படி எப்படியோ படிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு கேள்வி நம்ம அடிக்கும் போதும் பல 100 பேர், பல்லாயிரம் பேர் நமக்கு பின்னாடி போறாங்க அப்படின்னு வச்சுக்கணும். நான் குரூப் 2ல ஒரே ஒரு கொஸ்டின் சேர்த்து போட்டிருந்தேன்னா 123 பேரை தாண்டி இருப்பேன். அந்த 123 பேருங்கிறது ஒரே மார்க்ல இருந்தோம். ஆனா எனக்கு வயசு கம்மிங்கிறதுனால நான் கடைசியா இருந்தேன். சரியா? அப்ப எவ்ரி கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட். ஜாகிரபி நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.